வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். பான் மற்றும் டான் அப்ளிகேஷன்ல சில பெரிய மாற்றங்கள் வந்திருக்கு. அது என்னன்னு விரிவா பார்க்கலாம் வாங்க. முதல்ல உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்க புதுசா ஒரு பான் கார்டுக்கோ இல்ல ஒரு டான் நம்பருக்கோ அப்ளை பண்ற ஐடியாவுல இருக்கீங்களா? அப்படி இருந்தா இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஒரு நிமிஷம் நில்லுங்க. நீங்க பாட்டுக்கு பழைய அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸை எடுத்து ஃபில் பண்ணிடாதீங்க. அது இப்போ ஒரு பெரிய தப்பா முடிஞ்சிடும். ஏன் அப்படி சொல்றேன்னு அடுத்து பார்ப்போம். ஓகே, இத பாருங்க. ஏப்ரல் 1, 2025 இருந்து நம்ம நாட்டுல புதிய வருமான வரி சட்டம் 2025 அமலுக்கு வந்துருச்சு. இதனால என்ன ஆச்சுன்னா, பான், டான் அப்ளிகேஷனுக்கான ஃபார்ம்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. இனிமே நீங்க புதுசா அப்ளை பண்றதா இருந்தா இந்த புதிய ஃபார்ம்ஸை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். சரி, முதல்ல நாம பான் அப்ளிகேஷன் ஃபார்ம்ல என்ன பெரிய மாற்றம் வந்திருக்குன்னு பார்க்கலாம். பொதுவா நாம எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருந்த பழைய ஃபார்ம் 49A இருக்குல்ல, அதை இப்போ 4 தனித்தனி ஃபார்ம்ஸா பிரிச்சுட்டாங்க. முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா இந்திய குடிமகனா இருந்தாலும் சரி, ஒரு கம்பெனியா இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட எல்லாருக்குமே ஒரே ஃபார்ம் தான், அந்த ஃபார்ம் 49A. ஆனா இப்போ அப்படி இல்ல. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் தகுந்த மாதிரி 4 ஸ்பெஷலான ஃபார்ம்ஸை கொண்டு வந்திருக்காங்க. எதுக்குன்னா குழப்பத்தை குறைச்சு வேலையை இன்னும் ஈஸியா முடிக்கிறதுக்கு தான். அப்போ எந்த ஃபார்ம் யாருக்குன்னு ஒரு கேள்வி வரும்ல, அதுக்கு பதில் இங்க ரொம்ப தெளிவா இருக்கு பாருங்க. ஃபார்ம் 93 நம்மள மாதிரி இந்திய குடிமகன்களுக்கு, ஃபார்ம் 94 இந்தியால பதிவு செய்யப்பட்ட கம்பெனிகளுக்கு, அடுத்ததா ஃபார்ம் 95 இந்தியா குடிமகளா இல்லாத தனிநபர்களுக்கு, கடைசியா ஃபார்ம் 96 இந்தியாவுக்கு வெளியில பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்களுக்கு. எவ்வளவு தெளிவா பிரிச்சிருக்காங்க பாத்தீங்களா? இந்த மாற்றங்கள் எல்லாம் பார்க்கும்போது குறிப்பா ஒரு புதுசா தொழில் தொடங்குறவங்களுக்கு ஐயோ இதுல எந்த ஃபார்ம் நமக்கு சரி அப்படின்னு ஒரு சின்ன குழப்பம் வரலாம். ஆனா அதை நினைச்சு நீங்க கவலைப்பட தேவையில்ல. இந்த மாதிரி புது வரி விதிமுறைகள், சரியான ஃபார்ம்ஸை தேர்ந்தெடுக்கிறது, இல்ல வேற எந்த வரி சம்பந்தப்பட்ட சேவைகளா இருந்தாலும் சரி, நீங்க எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட உதவி கேட்கலாம். நதி டாக்ஸ் சொல்யூஷன்ஸ் உங்களுக்கு உதவ ரெடியா இருக்காங்க, நீங்க கூப்பிடலாம். ஓகே, அடுத்ததா டான் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் பக்கம் போலாம். இதுலயும் மாற்றம் இருக்கு. ஆனா பான் ஃபார்ம்ஸை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே சிம்பிளான ஒரு மாற்றம். முன்னாடி கவர்மெண்டா இருந்தாலும் சரி, பிரைவேட்டா இருந்தாலும் சரி, டான் நம்பருக்கு எல்லாரும் ஃபார்ம் 49B தான் யூஸ் பண்ணோம். ஆனா இப்போ அதை 2ஆ பிரிச்சுட்டாங்க. ஃபார்ம் 134 வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ்களுக்கு மட்டும், ஃபார்ம் 135 மத்த எல்லாருக்குமே, அதாவது தனிநபர், கம்பெனி, பார்ட்னர்ஷிப்னு எல்லாருக்குமே அதுதான். இப்போ உங்க மனசுல ஓடிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோம். நான் ஏற்கனவே பழைய ஃபார்ம்ல அப்ளை பண்ணிட்டேனே, அதோட நிலைமை என்ன? இல்லனா என்கிட்ட இருக்கிற பழைய பான் டான் நம்பர் செல்லுமா செல்லாதா? இதுதானே உங்க கேள்வி. இங்க தான் ஒரு நல்ல செய்தி. நீங்க மார்ச் 31, 2025க்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்ல, அது வேலிட் தான். உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிற பான் நம்பரும் டான் நம்பரும் 100% வேலிட். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இந்த புதிய ஃபார்ம்ஸ் எல்லாம் ஏப்ரல் 1, 2025ல இருந்தோ இல்ல அதுக்கப்புறமோ புதுசா அப்ளை பண்றவங்களுக்கு மட்டும்தான். சோ பழைய நம்பர்ல பத்தி எந்த கவலையும் வேண்டாம். நாம இதுவரைக்கும் பார்த்த எல்லா தகவலையும் ஒரு சின்ன கைடு மாதிரி தொகுத்து பார்க்கலாம். இதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யணும்னு இது உங்களுக்கு தெளிவா காட்டும். இந்த டேபிள் எல்லாத்தையும் ரொம்ப அழகா சொல்லிருது பாருங்க. பழைய ஃபார்ம் 49A இப்போ 93 மற்றும் 94ஆ மாறி இருக்கு. வெளிநாட்டினருக்கான ஃபார்ம் 49AA இப்போ 95 மற்றும் 96 ஆயிருக்கு. டான்கான ஃபார்ம் 49B இப்போ 134 மற்றும் 135ஆ பிரிஞ்சிருக்கு. இதை ஒரு ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கலாம். நீங்க புதுசா அப்ளை பண்ண போறீங்கன்னா இந்த சிம்பிள் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. முதல்ல இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட அதிகாரப்பூர்வ இ-ஃபைலிங் வெப்சைட்டுக்கு போங்க. ரெண்டாவதா உங்க கேட்டகரிக்கு எது சரியான புதிய ஃபார்மோ அதை கவனமா செலக்ட் பண்ணுங்க. கடைசியா ரொம்ப முக்கியமா காலாவதியான பழைய ஃபார்ம்ஸை தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. உண்மையில இந்த மாற்றத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டே இதுதான். இந்த புதிய ஃபார்ம்ஸ்ல உங்களுக்கு சம்பந்தப்பட்ட கேள்விகள் மட்டும்தான் இருக்கும். இதனால தேவையில்லாத குழப்பம் குறையும், அப்ளிகேஷனும் ரொம்ப வேகமா ப்ராசஸ் ஆகும். இது ஒரு நல்ல விஷயம் இல்லையா? இந்த புதிய ஃபார்ம்ஸ் விஷயம் மட்டும் இல்ல, உங்க இன்கம் டாக்ஸ் ஃபைலிங், ஜிஎஸ்டி இல்ல வரி சம்பந்தப்பட்ட எந்த ஒரு தேவைக்கும் ஒரு நிபுணரோட ஆலோசனையை கேட்கறது எப்போதுமே ஒரு புத்திசாலித்தனமான முடிவு. நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன், உங்க வரி சம்பந்தப்பட்ட எந்த உதவியா இருந்தாலும் நீங்க நதி டாக்ஸ் சொல்யூஷன்ஸ் நிறுவனத்தை தாராளமா தொடர்பு கொள்ளலாம். அவங்களோட நம்பர் 9500027481. இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. இந்த விளக்கத்தை பொறுமையா கேட்டதுக்கு ரொம்ப நன்றி.